கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்ம சந்தோஷமாக, அமைதலாக, ஆசீர்வாதமாக வாழணும்னு தேவ சித்தம். அதுதான் எல்லாரும் நம்ம விருப்பம் கூட அதுதான். இது அப்படி வாழணும்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது சின்ன ஆலோசனை கேளுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக அது கேட்கும்போது கடைசியில் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனுஷரே அப்படி யோசிக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் கட்டளை, இப்போ பாருங்கள், ஒரு கட்டளை கொடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் செய்யணும்னு விரும்புகிறார். இப்போது ஒரு ரோட் கிராஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, சிக்னலில் வரும்போது என்ன வைப்பாங்க? டைமு ஸ்டாப்புன்னு சொன்னால் ஸ்டாப் ஆகணும். அதை மீறி போனால் என்ன பண்ணுவாங்க? தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் கூட அவர் சொல்கிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போமானா கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அதனால் கற்பனைகளை நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிக்கணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். பாருங்கள், ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இப்போது கர்த்தருடைய வசனங்களுக்கு, கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேத வசனத்தை கேட்கணும், வேத வசனத்தை படிக்கணும், வேத வசனத்தை தியானிக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளை முழுசுமாக ஒப்பு கொடுக்கணும். இது செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மிஷினரி, வெளிநாட்டிலேருந்து ஒரு மிஷினரி வந்தார். அவர் இந்தியாவில் ஊழியம் செய்துக்கு வந்தால் அந்த நாளில் அப்போது ஒரு ஆள் என்ன பண்ணாராம்? இவங்கள சத்தியம் சொல்ல விடக்கூடாது சொல்லிட்டு ஒரு ஆள் ஒரு கோடவை கையில் எடுத்துக்கின்னு என்ன பண்ணார்? அந்த நாளில் ஒன்றும் வேறு டிரான்ஸ்போர்ட் இல்லையா, மேலே ஒரு துப்டி மாதிரி போத்திக்கின்னு நேராக குதிரை மேலே ஏறி நேராக வந்தாராம். வந்தாக்கா எப்படின்னு இந்த ஆளை கொலை பண்ணணுன்னா வந்துக்கிறாராம். வந்தால் அவர் அருமையான கர்த்தர் பிள்ளை ஊழியம் செய்கிறாரு, வசனம் சொல்கிறார். வசனம் சொல்லும்போது வசனத்தை கேட்டே இருந்தார். அவன் என்ன பண்ணாராம்? கத்தை தொட்டார். தொட்ட உடனே அவர் என்ன பண்ணார்னா, முதல்ல அந்த கோடரி கையில் வச்சுருந்தார். அதை கொண்டாந்து அவர்கிட்ட பிரசங்கம் பண்ணுற இடத்துல வச்சுட்டு போய் உட்காந்துட்டாராம். திருப்பின்னு ஒரு வசனம் சொல்ல தொடங்கினாக்கா இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து என்ன பண்ணாராம், அவர் போத்திருந்தார் பாருங்கள் அந்த போர்வை, அதை கொண்டாந்து அவர்கிட்ட வச்சுட்டு போய் உட்காந்துட்டாராம். அப்புறமா என்ன பண்ணார்? இது அப்படின்னா அவர்கிட்ட இருக்குதெல்லாம் எட்டு போய் வச்சிடுறாரு, தொடப்படுறாரு அதெல்லாம். ஆனால் இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. முக்கியமானது என்னன்னாக்கா, அவர் வெள்ளியோ பொண்ணையோ நம்ம இடத்துல கேட்கல. நீ இருக்குதெல்லாம் கொடுத்தாலும் அவர் பிரயோஜனம் இல்லை, உள்ளத்தை கொடுக்கணும், இதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு கர்த்தர் பேசினாராம். ஆழமாக பேசின உடனே அவர் தொடப்பட்ட உடனே என்ன பண்ணார்னா, அவர் உடனே என்ன பண்ணார்? தன் உள்ளத்தையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். பாருங்கள், இதுதான் கர்த்தர் நம்மளுடைய எதிர்பார்க்குறாரு. வெள்ளி பொண்ணு பணம் காணிக்கை இதெல்லாம் கொடுத்து அவரை பிரியப்படுத்த முடியாது. வானம் பூமி வெள்ளி பொண்ணெல்லாம் அவருடையது. இப்போ அவருக்கு நம்ம கொடுத்தா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்று தான், என்னன்னா உள்ளத்தை எனக்கு கொடுக்க மாட்டேயா. பாருங்கள், எல்லாம் உலகத்தில் பிறந்தவங்க வளர்ந்தவங்க எல்லாம் அப்படிங்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பாவத்தில் கட்டப்பட்டுக்கிறாங்க. இப்படி பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பாவத்துலேருந்து விடுதலை தரணும்னா உள்ளத்தை எனக்கு கொடு, என்கிட்ட வேறு எதுவும் உன்னிடத்துல கேட்கல, குறைகளை குற்றங்களை அறிக்கையிடு, உள்ளத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளு இயேசு கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே என்ன பண்ணார்? அவர் உள்ளத்தை கொடுத்துட்டாரு. உடனே அவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார். கொல்லணும்னு வந்த மனுஷன் அவர் உள்ளத்தையே இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னாக்கா, நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை கீழ்ப்படிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை, கஷ்டம் வராது பிரச்சனையாக வராதுன்னு சொல்ல முடியாது. மனுஷனாக பிறந்த ஏதோ கஷ்டம் வியாதி பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரை அதிகமாக துதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி தான் ஒரு ஆள் இருந்தாராம். அவர் என்ன பண்ணார்? ரொம்ப கஷ்டத்தில் ஆகிப்போச்சான். சரி, என்ன பண்ணுறது, எப்படி பிழைக்கிறதுன்னு தெரில. உடனே வெளிநாட்டுக்கு போய் அனுப்பலான்னு மனைவி பிள்ளைங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு அவர் மட்டும் இங்கே தங்கிட்டாராம். அவங்க போகும்போது என்னாச்சு, அப்போல்லாம் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனாக கிடையாது. ஒரு கப்பலில் போனால் ஒரு பனி பாறையில் போய் மோதி உடஞ்சி அந்த சுக்குநூறு ஆயிடுச்சு அந்த கப்பல். அப்படி இருக்கும்போது அவங்க செத்துட்டாங்க. அந்த 3 பிள்ளைங்களும் செத்துட்டாங்க. இந்த அம்மா கூட அப்படியே விழுந்துட்டாங்க, ஒன்றும் சாவும் போயிடுச்சு. அப்போ அந்த அம்மாவை யாரும் காப்பாற்றி அந்த அம்மா பழிச்சிக்கின பிறகு
அதுக்கப்புறம் அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி, ஃபோனில் அப்போ டெலிகிராம் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒண்டி தான் பிழைச்சேன், மற்றவங்கலாம் பிள்ளைங்களும் செத்துட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் கடவுள் அப்படிலாம் முறுமுறுக்கலையாம். கர்த்தருக்கு நன்றி சொன்னாராம். நன்றி சொன்னப்போ கர்த்தருக்கு அருமையான ஒரு பாடல் கொடுத்தாராம். அந்த பாடலை பாடின உடனே அது அநேகருக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாகிடுச்சாம். அந்த பாட்டை கேட்டு நிறைய பேர் மனம் திரும்பிட்டாங்க. பாருங்க, யோபு கூட ஏதோ கஷ்டம் வந்து, தொல்லை வந்து, பிரச்சனை வந்து, ஏதோ கர்த்தரை மறுதலிப்பான்னு பிசாசு நினச்சான். ஆனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். அப்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், கர்த்தரை என்ன பண்ணணும், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்குன்னு வசனம் சொல்லுது. இப்போ கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும், எல்லா காலத்திலும் நம்ம துதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறோம். அப்படி கற்பனையில் கை கொள்ளும்போது என்ன ஆகும்னு சொன்னால், 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கற்பனைனா வசனம். வசனத்தை கடைப்பிடிக்கும் போதே நமக்கு சமாதானம் கண்டிப்பாக வரும்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த பவுல் இருந்தார். பவுல் என்ன பண்ணார்னா, அவர் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டார், ஆண்டவரே எவ்வளோ பேருக்கு அவர் சுகம் பண்ணால், அவர் போய் ஜெபம் பண்ணால் எவ்வளோ பேருக்கு சுகமாயிடுச்சு, அவருக்கு ஒன்றும் அந்த சரீரத்தில் சுகமே ஆகலை. அப்போ ஆண்டவர் கேட்டாக்கா, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குதாப்பா, அது எடுங்கன்னு 3 தடவை ஜெபம் பண்ணால், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலம் பூரணமாக விளங்குன்னு சொன்னார். அதுக்கு என்ன பண்ண, முள் எடுக்கலை. ஆனால் அவர் என்ன பண்ணாராம், அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாராம். பரவாயில்ல, எனக்கு இந்த முள் இருந்தால் கூட அவரோ என்னோட கூட இருக்கிறார்ல, என்னை பலப்படுத்துகிறாரு, எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணாராம், மகிமைப்படுத்தி துதிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அதே மாதிரி பேதுரு சீஷர் இருந்தாங்களே, அந்த சீஷனை எப்படின்னா கொலை பண்ணோன்னு யோசித்தாங்க. கொலை பண்ணான்னு யோசித்து அப்போஸ்தலர் 12:6 ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். நாளைக்கு தலை சிறைச்சேதம் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபுல்லாக கையை காலெலாம் கட்டி அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே செங்கிலினால் கட்டப்பட்டு இந்த சேவகர்கள் மதியில் நிம்மதியாக தூங்குறாராம். அதுக்கு முன்னால் இன்னொரு சீசனை யாக்கோபு கொலை பண்ணிட்டாங்க. இவரை பண்ணோன்னாக்கா அவர் நிம்மதியாக தூங்குறாரு. எப்படி தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னால், அவருக்கு ஒரு வசனம் கர்த்தர் ஒரு தடவை சொன்னார். என்னென்னா, நீ மரிக்கிறதுக்கு முன்னால் யோவான் 21:18, நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகள் நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் சொன்னார். அப்போது அவர் யோசிச்சது, ஓஹோ, நம்ம முதிர் வயது வரலாம் உயிரோடு தான் இருப்போம், கர்த்தர் தானே சொன்னாருன்னு அந்த விசுவாசத்தில் தான் அன்றைக்கி 2 சங்கிலிங்களை கட்டிட்டு அது சேவுக்கு இருந்தாங்க. நாளைக்கு வெட்ட போகிறோன்னு யாரை வெட்ட முடியாது, ஏன்னா கர்த்தர் முதிர் வயதில் நீ இருப்பேன்னு சொல்லிட்டாருன்னு அந்த விசுவாசத்தோடு அவர் இருந்தார். பாருங்கள், அதே மாதிரி தான் வந்தார். தூங்கினேங்கிற அந்த ராத்திரி எல்லாம் தூங்குறாங்க, எல்லாம் சிறைச்சாலை தான். ஒரு தேவதூதன் வந்தார், தட்டினார், ஏந்திரினார், அறையை கட்டி கொள்ளினார், செருப்பு போட்டினார், செருப்பு நேராக வெளியில் எடுத்து விட்டார். போய் ஒன்றுமே பண்ணல, அவருக்கு ஒன்றுமே ஆகலை. இந்த வசனத்தை பிடித்து நம்ம ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் அந்த காரியங்கள்லாம் வாங்கி. சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதான. நம்ம என்ன பண்ணால் வசனத்தை இருதயத்தில் வைக்கணும். அந்த வசனத்தை இருதயத்தில் வைத்தாலே நம்ம எல்லா சூழ்நிலையும் சமாதானமாக வாழ முடியும், ஆசீர்வாதமாக நம்ம வாழ முடியும்னு கர்த்தரே நம்மளுக்கு எதிர்பார்க்குறார். அதனால் வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம வசனத்தை கடைப்பிடிக்கும்போது, வசனத்தை இருதயத்தில் வைக்கும்போது கர்த்தர் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நடத்துவார். இப்போது நம்மள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குறது என்னென்னா, எல்லா சூழ்நிலையும் எல்லா மத்தியிலும் என்ன செய்யணும்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும், கர்த்தரை வசனத்தை கடைப்பிடிக்கணும், வசனத்தை இருதயத்தில் வைக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும், எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதிக்கணும், வாக்குத்தத்தை பிடித்து ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லா சூழ்நிலையும் நம்ம சமாதானமாக வாழ முடியும். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்குதான பரம்பிதாவே, எங்களை ஆசீர்வாதமாக சமாதானமாக வாழணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கப்பா, அதற்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. இப்படி செய்ய எங்களுக்கு இருதயத்தை முழுதுமாக ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா.
வசனத்தை கேட்க, வசனத்தை தியானிக்க, வசனத்தை இருதயத்தில் வைத்துக்கொள்ள, வசனத்தை வைத்து ஜெபிக்க ஆண்டவரே நீ கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்காய் ஜீவிக்க, உமக்காய் பிழைக்க, உம்முடைய சித்தம் செய்ய நீ கிருபை தாங்க. இது யார் யார் கேட்டாங்களோ அவங்கள எல்லாரும் இந்த கருத்தில் தாழ்த்துருகிறப்பா. எந்த சூழ்நிலையில், எந்த வேதனையில், கண்ணீரில், கவலையில், கஷ்டத்தில், கடன் தொல்லையில் ஆண்டவரே கர்த்தாவே, அதே போல் கோர்ட்டு கேஸில் பல விதங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா. அவங்களோடு தொடர்ந்து பேசுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் போதும். வசனத்தை மட்டும் கேட்டு நம்பி ஆண்டவரே அது வசனத்தை பிடித்து ஜெபிக்க, எல்லா சூழ்நிலையில் ஆண்டவரை சோத்திரிக்க, மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எந்த பிரச்சனை இருந்தால் இந்த வேலையில் இதே நேரத்தில் அவளை தேவையை சந்திங்க, கஷ்டங்களை மாற்றும், கடன் தொழில்களை மாற்றுங்க, அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வாதமாய் வாழ ஒரு வழி தரேன். அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குமானா இது மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம்.